ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளிலே தினமும் குறைந்தது 108 முறையாவது ராமநாமத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு இன்று 6/4/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை நவமி திதி இரவு 7:23 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா இந்த நாள் முழுவதுமே பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:19 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இன்றைய நாள் முதல் நம்ம தினந்தோறும் ஒரு 108 முறையாவது ராமநாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, சார் இதெல்லாம் சாத்தியமே இல்லையே, எனக்கு டைமே இல்லையே அப்படின்னு சொன்னா கூட அழகா ஒரு வழி என்ன தெரியுமா, ஒரு போன் வர்றது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஹலோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள் இல்லாத ஹலோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம போனை எடுக்கும் பொழுது ராம் ராம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி முடிக்கும் பொழுது பாய் அப்படின்னு சொல்றதை விட மீண்டும் ஒரு முறை ராம் ராம் அப்படின்னு சொல்லலாமே. ஒரு முறை போன் வந்தாலே நம்ம 4 தடவை ராமநாமத்தை சொல்றோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 25 தடவை ஒரு போன் அட்டன் பண்ண மாட்டோமா? அப்படி ஒரு போன் கால்ஸ் வரும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறையாவது ராமநாமத்தை சொல்லி விடுகிறோம் அல்லவா. ஆக இது போல தொலைபேசியிலே முதலிலே பழகி கொண்டு எப்பொழுது யாரை சந்தித்தாலும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், பாய், குட் ஈவினிங்லாம் சொல்றதை விட ராம் 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 ராம்னு சொல்லி பழகிட்டோமானாலே போதுமானதே. ஒரு நாளைக்கு 108 முறையாவது ராமநாமத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பத்தை இந்த நாள் முதலாக நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோமாக. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது என்ன ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த பூசம் நட்சத்திர நாளும் ஒன்றாக இணைவதை ரவி புஷ்ய யோகம் சொல்லுவார். இந்த நாளிலே பெரிய மனிதர்களை சென்று சந்திப்பதன் மூலமாக அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் அடைய முடியும் சொல்றார். ஒரு ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரர் இருக்கிறார், இது ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்களை சென்று சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை அவர்களிடம் சொல்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் வசந்த நவராத்திரி சமாபனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. போன பிரதமை திதியில அந்த வசந்த நவராத்திரிங்கிறது ஆரம்பிச்சதுங்கிறது பார்த்தோம். இந்த நாளோடு அந்த வசந்த நவராத்திரியானது பூர்த்தி அடைகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:05 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர உதயம் என்பது மதியம் 1:05 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:08 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:30 முதல் காலை 6:04 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:45 முதல் 6:17 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:11 முதல் 1:42 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:45 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.